எங்க அப்பா உங்களுக்கு தாய் மாமா மட்டும் இல்ல, மாமனாரே அவர் தானே. மா, எனக்கு ஸ்டேஷன்ல 1008 வேலை கிடக்கு. நான் வரலம்மா, நீங்களாம் போயிட்டு வாங்க. ஹிலே, இந்தாரு, இது நம்ம கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். அங்க வந்து நீதான் உங்க அப்பா இடத்துல நின்னாகணும். அப்படின்னா நீங்க போலனா நானும் போக முடியாது, போகவும் மாட்டேன். அண்ணே புரிஞ்சுக்கோண்ணே, இனிமே இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீதானே, பொறுப்பா நடந்துக்கோண்ணே. அம்மா, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியாமா நீ? கோர்ட்டு கேஸ்னு எனக்கு 1000 வேலை இருக்கு. அத்தை, அப்ப நீ தனியா தான் போகணும். கூட வேணா சிவபாலனை கூட்டிட்டு போ. பெத்தவ 60ஆம் கல்யாணம் பார்க்க முடியாத பாவியா நான் தனியா வீட்லயே கிடக்க. ஆமா, சனியனை தூக்குறப்ப நான் கூட இல்லாம இருக்கிறது தான் நல்லது. அப்பதான் என் மேல டவுட் வராம இருக்கும். பாரத்த எம்பட்டு நேரம் யோசிக்குதாரு பாரு. நல்லா கேளு, அவர் வரலன்னா நானும் வரமாட்டேன், அம்புட்டுதான். எதுக்கு எடுத்தாலும் அழுக அழுக, கண்ணுல கண்ணீர் வேற. என்ன, நான் வரணும் அவ்வளவுதானே? நான் வரேன், போதுமா? நீங்க ரெடியா இருங்க, நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன். பரவாயில்லையேட்டி, கொஞ்சம் கொஞ்சமா அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. அத்தை, மைனி, வர வர ஒண்ணு அழுவுறீங்க இல்ல வெக்கப்படுறீங்க. உங்க அலும்பு தாங்க முடியல போங்க. எலே, சும்மா இருல, வாய மூடு. ஏ பாட்டி, அவனுக்கு காப்பி போடுவோம். எம்மா லிஸ்ட் இன்னும் முடியலமா. எலே, நீ அடுப்பங்கரைக்கு வா, அங்க சொல்லுதேன் வா. சரி. வந்துட்டாங்கடி. அட வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வாங்க வணக்கம் டாக்டர் அம்மா. வணக்கம். உள்ள போங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. அண்ணே அப்படியே லெஃப்ட்ல அந்த பக்கமா ஓரமா போண்ணே. இன்னும் கொஞ்சம். சீக்கிரம் வாழ, நிறைய வேலை கிடக்கு. வாங்க 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 வாங்க. ஆறு ஊருக்கு புதுசா இருக்கு. நான் கேமராமேன், இவட போட்டோ எடுக்க வந்திருக்கு. ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க 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 தம்பி, வாங்க உட்காருங்க. அட உட்காருங்க தம்பி. வாங்கண்ணே வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. அண்ணே இங்க உட்காருங்கண்ணே. அண்ணே, வீட்ல எனக்கு பொண்ணு பாக்குறாங்கண்ணே. ஃபங்க்ஷன் நடக்கிறப்போவே என்ன தனியா ஸ்டைலா போட்டோ எடுத்து கொடுங்க. பொண்ணு வீட்ல காட்டணும்ல. போட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? அத்தை மாமா இன்னும் ரெடி ஆகல, அவங்க ரெடி ஆனதும் சொல்றேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. சரி, நான் உள்ள போய் வேலையெல்லாம் பாக்குறேன். இந்தங்க மைனி, இந்த பூ வச்சு விடுங்க. இன்னும் மாடி நீ ரெடி ஆகல, திரும்ப. ஏ வீரா, எசக்கிக்கு ஃபோன் பண்ணியா? ஐயோ இன்னும் இல்ல டீ, மறந்தே போயிட்டேன். இதோ ஒரு நிமிஷம். பரணி, நீ பேசணுமா? நான் தான் பேசணும். அம்மா லைன்ல வந்தா போன் என்கிட்ட கொடு. சரி டி. அத்தை, சொல்லுடி. அத்தை நீ கிளம்பியாச்சான்னு பரணி கேக்குறா. வந்துருவேன்டி, வந்துடுறேன். இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். சரி அத்தை. ஆமாட்டி, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள மதனியும் அண்ணனையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போகணுமே, போனியலா? பரணி, அம்மா அப்பா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களான்னு அத்தை கேக்குறாங்க. குடு இந்த. ஹலோம்மா, நீ வந்ததுக்கு அப்புறம் அனுப்பலான்னு பார்த்தம்மா. ஏட்டி, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, கோயிலுக்கு தானே. முதல்ல அவங்க 2 பேரையும் கிளப்பி விடு, நான் வந்துடுறேன். கொஞ்ச நேரத்துல நீ போன வை.
ரத்னா பாரு. அம்மா ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கீங்க. அட என்னதான் நீ வேற. அடடடடா, ரெண்டு பேரும் புது மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி நல்லா ஜோரா இருக்கீங்களா? அட கல்யாண காலம் வந்துடுச்சுல. ஏன்னா, சும்மா இல்ல. நீங்களாம் சொன்னீங்கிறக்காக தான் எல்லாம் போட்டுருக்கேன். எனக்கே வெக்கமா இருக்கு. ஏம்ல, சமையலுக்காக 15 தேங்காய் எடுத்து வந்திருக்கேன். உரிச்சிருவா. இன்னும் வேணும்னா கடையில இருந்து கொண்டு வர சொல்லுவோம். இதை போய் உரிச்சிருவா. டேய், முதல்ல அத்தையும் மாமாவும் கோவிலுக்கு போயிட்டு வரணும். அம்மா வரத்துக்குள்ள அவங்கள கோவிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. இல்லே, தேங்காய் உரிச்சாதான் சமையல் ஆரம்பிக்கும்னு சொன்னாவ. இப்ப எப்படில? எப்போ நீ போயிட்டு வந்துறியா? நான் போயிட்டு வரல. காசு ஏதாச்சும் வேணுமா? காசுலாம் ஒண்ணும் வேண்டாம், என்கிட்ட இருக்கு. அப்ப சரி, நீங்க போயிட்டு வந்துருங்க. என்ன அம்மாவையும் அப்பாவையும் தனியாவா அனுப்ப போற? இல்லே, இங்க இருக்கிற கோயில் தான்ல. குழந்தைகளை அவங்க ஜாலியா தனியா போயிட்டு வரட்டேன். நான் போய் தேங்காய் உரிச்சா தானே சமையல் ஆரம்பிக்க முடியும். எப்போ நீ கிளம்பு. நான் போயிட்டு வந்துக்கிறேன். ஏடி, நான் என்ன சின்ன பிள்ளையா? சரி. போமா. வரையா? சரி, வரேன். வேலையை பாருங்க. வரேன். உடம்புடி ஆ, ஆட்டோ யாருது? எங்கய்யா போனோம்? கோயிலுக்கு போறையா? நம்ம ஆட்டோ தான், எடுத்துட்டு போப்பா. அப்படியா? சரி, நானும் அவட கோயிலுக்கு வந்து போட்டோ எடுக்கும்ல. ஏங்க, போட்டோக்காரர் கோவிலுக்கு போய் என்னங்க பண்ண போறீங்க? கோயில்ல வச்சு போட்டோ எடுத்துக்கலாம்ல. ஏண்டி இருக்கட்டும், அப்பா அம்மாவா அங்க தனியா போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும்ல. அப்பா நீங்க போயிட்டு வாங்க. ஏடி, அவரை கூட்டு போவா? சரி, வாயா. சரி, நாங்க வரோம். உள்ள ஏறுதா. இந்தால இதையும் பைக்குள்ள வச்சிரு. சரியா வெய்யி. அத்தை நான் ரெடி, போமா? சரிடி, அவனும் வரான்ல. ரெடி ஆயிட்டு இருக்காவோ? பட்டு வேட்டி சட்டை தானே போட்டுக்கிட்டு வரான். என்னத்துக்கு அத்தை? அது சரிடி, இனிமே இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் அவன் தானே. போய் மாத்திக்க சொல்லு. போ. சரிக்கா. சீக்கிரம் வாட்டி. சத்து தள்ளுங்க. இந்தாங்க, இத நீங்க கட்டுவீயலாம். இல்ல, தேவையில்ல. நான் பேண்ட் ஷர்ட்டோடய வரேன். என்னங்க நீங்க அந்த குடும்பத்து மாப்பிள்ள, நீங்க சபையில நின்னு செய்முறை செய்ய போவதிய இப்படியா வருவிய? அத்தையோட கௌரவம் என்னத்துக்கு ஆவறது? குடும்ப மான மரியாதை தான் என்னத்துக்கு ஆவறது? அப்பா பார்த்தாலும் அழுதுகிட்டு குடு, நான் போட்டுக்கிறேன். அப்ப நானும் கேப்பி அத்தையும் கேப்பி கட்டிக்கிறேங்க. ஹாப்பியே வாயில வர மாட்டேங்குது. என்ன இவ டக்கு டக்குன்னு எக்ஸ்பிரஷனை மாத்திக்கிட்டே இருக்கா. எப்ப அழுவா எப்ப சிரிப்பான்னு சொல்லவே முடியாது. ஐயா, ஏ ராசா, இப்பதான் நீ பார்க்க பெரிய மனுஷ மாதிரி இருக்கையா. ஏடி, ஒரு நிமிஷம். சொல்லியா சார்வாள், உங்க அப்பாவையும் சனியனையும் இன்னைக்கு கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போக வேண்டாமா? லேட் ஆயிடுச்சு, இன்னும் உங்களை காணமே. இல்லையா, நான் வரல. நீயே போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்துரு. நானா? என்னால உங்க அப்பாவை சமாளிக்க முடியுமா சார்வாள்? யோ, என்ன பெரிய இவர் அவரு. யோ, எக்ஸ்ட்ரா 2 கான்ஸ்டபிளை கூட்டு போயா கரெக்டா இருக்கும். ஐயா, நீங்க வரலையான்னு கேட்டா. யோ, அதெல்லாம் கேட்க மாட்டார். நீ போ. ஏலே, இங்க கொண்டா, நான் சொல்லுதேன். குடு. அண்ணாச்சி, என் மவனுக்கு முக்கியமான வேலை இருக்கு. என் அண்ணனுக்கு 60ஆம் கல்யாணம். கோர்ட் சோழியெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. சரிங்கம்மா, நானே பாத்துக்கிறேன். அந்த ஆளு செஞ்ச பாவத்துக்கு நல்லா அனுபவிக்கட்டும், விட்டுறாதீங்க. நல்ல காரியத்துக்கு போறீங்க, நீங்க போங்கம்மா.
நான் பாத்துக்கிறதே. சரிண்ணே. இந்தாலே வாங்க வாங்க போலாம். எல்லாம் எடுத்து வச்சாச்சுல, எடுத்துக்க. போமா. வா. யாருனே அது? இல்ல நம்ம ஆளுங்க தான். இலே பையெல்லாம் எடு. எச்சகே வாங்கத்தா. நல்லா இருக்கியா? வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்ல, இருக்கேன். வாங்கல. வாங்க 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 உள்ள வாங்க உள்ள வாங்க. வாசகமாலா உள்ள அண்ணா, நல்லா போங்க. வாங்க இருக்கீங்களா? உள்ள போவோம். அட போங்க. வாங்க. வாங்க மாப்ள. இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் வரப்பு குறையல. ஏலே வாழை மரம் வந்தாச்சு, இன்னும் கட்டுறதுக்கு ஆள் வரலன்னா என்னல அர்த்தம்? சீக்கிரம் வந்து கட்டல. வாத்த வா வா வா. ஏலே சிம்பாலா, ஜிம்முக்கு போயிட்டு நேரா வரியா? சாம்பார் பக்கெட் தூக்கிட்டு வர மாதிரி கையை தூக்கிட்டு வர. என்ன இது? இதுல என்ன இருக்கு? அத்தான் தோ இதுல பூ பழமும் இருக்கு, இதுல காய்கறிகள் இருக்கு. பூ பழத்துல இங்க வச்சுட்டு காய்கறி கூட எடுத்து உள்ள சரி வைக்க போ. அத்தான். அத்தான் இந்தாங்க, நீங்களே கொண்டு போயிடுங்க உள்ள. ஏலே இம்புட் போயிட்டு என் தள்ள கெடுத்தியா? போல போல அப்படியே கையிலேயே பம்ப் பண்ணிக்கிட்டே போல. சரி போ, அத்தான். போ போ. ஆகட்டும் ஆகட்டும். இலே சம்மு அத்த கூப்பிடல. வாங்க மச்சான். அண்ணன் வாயார உங்களை கூப்பிடுது. கொஞ்சம் சிரிச்ச முகமா தான் இருந்தா என்னவா? ஏக்கா, வீட்டுக்கு தேடி வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? ம் வாங்க. அது என்னத்துக்கு? அவர்னா வீட்டுக்கு இருந்தாலே வந்திருக்காவ. விசேஷ வீடுலா எடுத்து போட்டு வேலைலாம் செய்ய சொல்லு. பரணி கல்யாணத்துக்கு நான் எப்படி செஞ்சேன்? அண்ணே வாழை மரம்லாம் வந்துருச்சு. ஆனா 2 பேரால இறக்க முடியாதேனே. இன்னும் 2 பேர் வேணும்னே. இதோ வேலை வந்துடுச்சு பாரு. போய் வாழை மரம் கட்ட சொல்லு. இது பரணி கல்யாணமா? ஏன் பரணிக்கு தாலி கட்டினது இவரு தானே? அப்புறம் என்ன, இவரோட கல்யாணம் தானே அது? அதை எதிர்பார்த்தா அவன் வேலை செஞ்சான். தாலி கட்டினது கிளைமேக்ஸ்ல. டாக்டருக்கும் எனக்கும் கல்யாணம் தான் அவன் வேலை பார்த்தான். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. அண்ணே வாழை மரத்தை சீக்கிரம் இறக்குங்கண்ணே. அண்ணே அனுப்பி வைனே. வாங்க வாங்க வாங்க. ஏ சிம்பாலா வாடா. இந்த வந்துட்டேன். அதான் வரோம்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? வணக்கம் ராமசாமி. வணக்கம். ஊரை கூட்டி உங்க மகன் சொன்ன மாதிரி நிரூபிச்சிட்டாரே. சூடாமணின்னா நெருப்புன்னு சவுந்தரபாண்டி வாயாலே சொல்ல வச்சுட்டாரே. தூத்துன ஜன அம்புட்டையும் உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட வச்சுட்டாரே.
வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சாமி. நீங்க வருவேல்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பாக்கியத்தம்மா நேத்திக்கே சொல்லிட்டாளா? அவதான் எங்களை கோவிலுக்கு அனுப்பி வச்சா. எல்லா விவரமும் சொல்லியிருக்கா. உங்களுக்காக ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணிடலாம். வாங்கோ. வாங்க வாங்க. சரி நீங்க வாங்கோ. ஆமா தம்பி, நீங்க யாரு? ஐயா, அது நம்ம ஆளுதான். எங்க 2 பேர்த்தையும் போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. வைகுண்டம், உங்களுக்கு தெரியாதா? சன்னதியில போட்டோலாம் எடுக்கப்படாது. தம்பி, நீ கொஞ்சம் தள்ளியே நில்லுப்பா. சன்னதி பக்கம் வரக்கூடாது. இல்ல, நான் போட்டோ எடுக்காது. பக்கத்துல வந்து நிக்கவா? வேணாம்ப்பா. சன்னதி பக்கத்துல கேமராவோட நின்னா 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. சாமி தானே, பொறவு நீ கும்பிட்டுக்கலாம். ஐயர் சொன்னதை கேளு, நீ தள்ளியே நில்லு. ஏப்பா, உனக்கு அப்படி சாமி கும்பிட்டே ஆகணும்னா அதையெல்லாம் தூக்கி எங்கனையாவது ஓரமா வச்சுட்டு வாயேன். ஐயா வாங்க, நாம போகலாம். அந்த வந்துட்டோமே. ஐயா வர சொன்னீங்களாமே. நல்ல வேலை வந்தீங்க. அங்க பாருங்க, ஒயர் அருந்து தொங்கிட்டு இருக்கு. முதல்ல போய் அதை சரி பண்ணுங்க. யாராவது தொட்டு சாக்கடிச்சிட போறது. சரிங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி ஆயா. உப்படாது என்ன? நம்ம கேஸ் எத்தனாவதுன்னு பிபி கிட்ட கேட்டீங்களா? நான் கால் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த ஆள் தான் எடுக்க மாட்டேங்க. இல்லை, இன்னும் கோர்ட்டு கேட்டே திறந்துருக்க மாட்டான். நிறுத்துங்களே வண்டியை, பொறவு போய்க்கலாம். என்னது, வண்டியை நிறுத்தவா? சார்வார், இப்ப நீங்க முதலாளி இல்ல, அக்யூஸ்டு. வண்டி கோர்ட்ல தான் நிக்கும். எனக்கு டீ சாப்பிடணும்ல. யோ முப்பிடாதி, ஐயா வெறும் அக்யூஸ்ட் இல்ல, உங்க இன்ஸ்பெக்டரோட அப்பா. டீ வாங்கி தராம மயக்கம் போட்டாரு, அப்புறம் நீங்க செத்தீங்க. இல்லை சரியா, அது மட்டும் இல்லைல்ல, இந்த டிராவல்ல நான் ரொம்ப நேரம் காலம் மடக்கிக்கிட்டே இருக்கேனா, 2 முட்டியும் அப்படியே வலிக்கு. வண்டியிலிருந்து இறங்கி நின்று டீ சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ரீலாக்ஸ்டா இருக்கும்ல. எதுக்கு சாமி எண்ணெய போட்டு உசுர வாங்குதீங்க? உப்படாது என்ன? டீ தானே, அக்யூஸ்டுக்கு வாங்கி கொடுக்கறது வழக்கம் தான். நிப்பாட்டலாமே. எப்பா 3 டீ 2 வடை கொடுப்பா. சார் சொல்லல, என்ன நடக்குது? சார், வண்டி டீ கல்ல தான் நிக்குது. ஐயா டீ குடிச்சிட்டு இருக்காவ. கூட 4 போலீஸ் இருக்காவையா. நீங்க சொன்ன மாதிரி போற வழியில சனியனை தூக்கிடுவோம். சரி ஓகே, தூக்கிட்டு எனக்கு கால் பண்ண. சரிங்க. அட்டா, ஐயா தான் கால் பண்ணுதாக. ஐயா, கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்படியே போற வழியில டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி, எங்க அப்பாட்ட போனை கொடு. இதோ கொடுக்குறேங்க ஐயா. ஐயா, இன்ஸ்பெக்டர் பேசணுமா? இங்க வர இல்லே, இது என் மவன் இல்ல, இன்ஸ்பெக்டர் தானே பேசுதாரு. இல்லைங்க, வரேன். என்னலே, என்ன நடக்கு?
ஆள் ஏற்பாடு பண்ணிட்டியா? உன் ஆளுங்க சனியனை தூக்கிடுவாங்களா? இந்த உன் பின்னால ஒரு வெள்ளை கலர் கார் நிக்குதா? ஆமா நிக்கே. பார்த்துட்டியா? அது நான் ஏற்பாடு பண்ண காரு தான். அதுக்குள்ள இருக்கிறதும் நம்ம ஆளுங்க தான். பார்த்துட்டேன். இல்லை கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே தூக்கிடணும். அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிருவாங்க. நான் போன வச்சிருவா. இல்லை இருளே, ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இன்னும் என்னப்பா? மாமா மாமா ஒரு நிமிஷம். கூப்பிடுதாவோ, வாங்க. இன்னும் என்னப்பா? நான் அங்க ஆள் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஏன் ஆளு அந்த சூடாமணிய கொன்னுடுவான்.